Students, science, biology, this first lesson, plant anatomy and plant physiology. Previous class la, நம்ம stem பார்த்திருக்கோம், root பார்த்திருக்கோம், dicot என்னன்னு பார்த்திருக்கோம், monocot என்னன்னு பார்த்திருக்கோம், அதில் anatomy என்னன்னு பார்த்திருக்கோம், physiology என்னன்னு பார்த்திருக்கோம், plant உடைய morphology எப்படி இருக்கும், plant உடைய internal structure எப்படி இருக்கும் அப்படின்ட்டு previous classல பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ரூட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போது அதே டைகாட் அண்டு மோனோகாட்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட்டுடைய லீஃபு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட்டுடைய லீஃபு, இந்த ரெண்டுத்தையும் நம்ம திஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப். திஸ் வீடியோ இந்த பிக்சரு 5 மார்க்கில் கொஸ்டினில் கேட்கக்கூடியது, இந்த ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸில் கேட்கக்கூடியது. இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா கியூட்டிக்கல், அப்பர் எபிடெர்மிஸ், பெலிசென்டா பேரன்கைமாஸ், ஜைலம், ப்ளோயம், ஸ்பாஞ்ச் பேரன்கைமா, பண்டில் ஷீத்து, எபிடெர்மினல் ஹேர், ஸ்டோமா, லோயர் எபிடெர்மிஸ், இந்த பார்ட்லாம் இருக்கக்கூடியது. இந்த பார்ட்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது என்ன ஃபங்க்ஷன் செயல்படுது, இதனுடைய ஃபங்க்ஷன்கள்லாம் என்னென்ன, இது எப்படி இருக்கும், இது ஏன் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது தான் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். டைகாட் லீஃப்னு சொல்கிறோம். இதில் இந்த டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன், இதில் என்ன சொன்னால் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஆர் dorsiventral leaf, dorsiventral leaf for mango. mango உடைய லீஃப் எடுத்துட்டு நம்ம குறுக்கு வெட்டு தோற்றத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுனால தான் கியூட்டிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது, அப்பர் எபிடெர்மிஸ் இருக்குது, சைலம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ப்ளோயமுடைய ஃபங்க்ஷன் என்ன, சைலத்துடைய ஃபங்க்ஷன் என்னன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று என்ன பண்ணுது, சைலம் என்ன பண்ணுது, ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது, ப்ளோயம் என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது அப்படிலாம் நம்ம போன வீடியோவில் நிறைய கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. சைலத்துடைய ஃபங்க்ஷன் என்ன, பேரன்கைமா ஃபங்க்ஷன் என்ன, ப்ளோயம் ஃபங்க்ஷன் என்ன, இது எல்லாமே போன வீடியோவை கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூடுதலாக படிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்லாம் கொஞ்சம் 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோன்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் எபிடெர்மிஸ், அப்பர் எபிடெர்மிஸில் திஸ் இஸ் அவுட்டர் லேயர், இது மேல்புறமாக அவுட்டர் லேயர் மேட் ஆஃப் சிங்கிள் லேயர் பாரன்கைமா செல்ஸ் வித்தவுட் இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ், ஒன்றோடு ஒன்றும் இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸோடு இருக்கக்கூடியது. இது பாரன்கைமா செல்லால் ஆனது. இது அப்பர் எபிடெர்மிஸ், மேற்புறமாக லோயர் அப்பர். ஓகேங்களா. மேற்புறமாக இருக்கக்கூடியதான் அப்பர் எபிடெர்மிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. இது கியூட்டிலைஸ்டு லெஸ் தென் நம்பர், என்னது ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது லெஸ் தென்னா இருக்கக்கூடியது. அதுதான் நான் சொல்கிறேன் பார்த்தோன்னா அப்பர் எபிடெர்மிஸ். ஸ்டொமேட்டான்றது கூடியது லெஸ்ஸாக இருக்கக்கூடியது, கம்மியாக இருக்கும், அதிகமாகலாம் இருக்காது, இல்லாதையும் போகாது, கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குதுன்னா அப்பர் எபிடெர்மிஸ்னு சொல்லிவிடும். இது மேல்புறத்தில் இருக்கக்கூடியது, அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் ஆனது, என்ன பாரன்கைமா செல்லால் ஆனது, பாரன்கைமா டிஷ்யூ செல்லால் ஆனது அப்பர் எபிடெர்மிஸ். நெக்ஸ்ட்டு லோயர் எபிடெர்மிஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், லோயர் எபிடெர்மிஸ். இதுவும் லோயர் எபிடெர்மிஸ் இங்கே இருக்குது, சிங்கிள் லேயரால் ஆனது. ஓகேங்களா. இதுவும் பாரன்கைமா டிஷ்யூஸ்னால் ஆனது. திஸ் இன் கியூட்டிக்கல் ப்ரெசன்ட், அப்பரில் லோயரில் கியூட்டிக்கல் அதிகமாக இருக்கக்கூடியது, கியூட்டிக்கல் ப்ரெசன்ட். ஓகேங்களா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஸ்டொமேட்டா ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது. ஸ்டொமேட்டா எதுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுங்கணிகம் சொல்லுவோம் தமிழில். இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த லோயர் எபிடெர்மிஸ் ஹெல்ப் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இந்த லோயர் எபிடெர்மிஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். அப்போது கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த லோயர் எபிடெர்மிஸ் ஃபங்க்ஷன் செயல்படுது. அதுக்கப்புறம் த லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எவாப்ரேஷன் நடக்கும். அப்போது லீஃபில் இருக்கக்கூடியது வாட்டர் என்ன பண்ணுது, லாஸ் ஆஃப் வாட்டர் எவாப்ரேஷன்
அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேல பார்த்தோன்னா மீஸ்னோஃபில். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அப்பர் எபிடெர்மிஸ் பார்த்தோம், லோயர் எபிடெர்மிஸ் பார்த்தோம், மீஸ்னோஃபில். மீஸ்னோஃபில்னா என்ன? த டிஷ்யூ பிரசன்ட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ் செல்ஸ். நல்லா கவனிங்க, அப்பருக்கும் லோயருக்கும் பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடியதான் மீஸ்னோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இட் இஸ் டிஃப்ரென்ஸ் இன்டு பிளாசைட் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சஸ் பேரன்கைமா. இதில் ரெண்டு பார்ட்டாக இருக்கக்கூடியது. ஒன்று பிளாசல் பேரன்கைமா அண்ட் ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா அப்படின்னு மீஸ்னோஃபில்ல ரெண்டாக இருக்கக்கூடியது. நல்லா கவனிங்க, மீஸ்னோஃபில்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்பருக்கும் லோயருக்கும் பிட்வீன் கேப்பில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது தான் மீஸ்னோஃபில். இந்த மீஸ்னோஃபில்ல ரெண்டு பேரன்கைமா செல்ஸ் இருக்கக்கூடியது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேலிசல் பேரன்கைமா, ஸ்பாஞ்ச் பேரன்கைமா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். பேலிசிட் பேரன்கைமா த ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடெர்மிஸில் இருக்கக்கூடியது. த செல் ஆஃப் elongated, they are still have a more number of chloroplast. இதில் இந்த பேலிசல் பேரன்கைமில் மோர் பேரன்கைமா செல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது, குளோரோஃபில் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். The cells of do not have a intracellular space and they are taken part of the photosynthesis. இந்த பேலிசெல் பேரன்கைமா எதனால் ஆனது? ஸ்பாஞ்சஸ் செல்லால் ஆனது, இன்ட்ராசெல்லுலால் ஆனது. இதனுடைய பார்ட் ஆஃப் என்ன சொல்லுவோம்? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாஞ்சி பேரன்கைமா செல்ஸ். இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா த பேல் ஆஃப் பேலிசிட் பேரன்கைமா டிஷ்யூவால் ஆனது. செல்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் ஷேப். இதனுடைய ஸ்பாஞ்சினுடைய பேரன்கைமா செல்லு ஸ்பெரிக்கல் ஷேப் அல்லது ஓவல் ஷேப்பில் அரேஞ்சாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? செல் ஹேவ் இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸிங் ஹெல்ப் இன் த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். இது செல்லுக்கு இடையில், ஒவ்வொரு செல்லுக்கு பிட்வீனில், செல்லுக்கு இடையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ராஸ்பேஸ் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? வாஸ்குலார் பண்டில்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? vascular bundles. The vascular bundles என்ன சொல்றாங்க பார்த்தா vascular bundles area mid grip in larger, mid grip and larger. Vascular bundles are the conjoined, collateral and closed. நம்ம conjoined bundles, collateral bundles, closed bundles first previous classல நம்ம பார்த்திருக்கோம். அதோட ஃபங்க்ஷன்லாம் பார்த்திருக்கோம். each vascular bundle, ஒவ்வொரு vascular bundleம் ஒன்னு surrounded by the sheath in parenchyma cells. ஓகேங்களா? இந்த வாஸ்குலர் பண்டில் ஒன்றோடு ஒன்று இணைந்துக்கிட்டு பண்டில்ஸ் இந்த ஷீத்தோட இருந்துக்கிட்டு parenchyma செல்லோட இருக்கக்கூடியது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னா பண்டில் ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்? பண்டில் ஷீத் அப்படின்னு ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிட்டு இருக்கக்கூடியது. அப்போது ஈச் வாஸ்குலர் பண்டில் கன்சிஸ்ட் ஆஃப் xylem laying towards to upper epidermis and phloem towards the lower epidermis. upper epidermisலயும் lower epidermisலயும் phloem xylem இருக்கக்கூடியது. upperல phloem xylem இருக்கக்கூடியது, lowerல phloem இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது. அப்போ phloem and xylem அதோட ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வரைக்கும் பார்த்துருக்கிறது என்ன சொன்னா internal structure of dicot leaf. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா internal structure of monocot leaf. என்னது? மோனோகாட் லீஃப். இந்த மோனோகாட் லீஃப்ல என்ன சொல்றாங்க பார்த்தனா இதுவும் சேம். என்ன சொல்றாங்க பார்த்தனா ஐசோபெரிக்கல் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது மோனோகாட்டுடைய லீஃப் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இதில் எபிடெர்மிஸ், இதில் ஒரு 3 பார்ட்ஸ் சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எபிடெர்மிஸ், மீஸ்னோஃபில், வாஸ்குலர் பண்டில். நம்ம ஆஸ் யூஷுவலாக டைகாட் லீஃபில் பார்த்ததே தான் சேம் இங்கே இருக்கக்கூடிய பார்த்துருக்கோம் இல்லையா? அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ், மீஸ்னோஃபில் பார்த்தோம். சேம் அதே பேட்டர்ன் தான் இன்டர்னல் செக்ஷன் மோனோ செக்ஷன் லீஃப்லையும் எபிடெர்மிஸ், மீஸ்னோஃபில் அண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ். இப்போ இது ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்க்கும்போது என்ன பார்க்க போகிறோம்? கியூட்டிக்கல் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியது, ஸ்டொமேட்டா இருக்கக்கூடியது, ஜைலம்னா என்ன, ப்ளோயம்னா என்ன, நம்ம ப்ரீவியர் கிளாஸில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எபிடெர்மிஸ். இப்போ ஃபஸ்ட்டு இதில் மெயின் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எபிடெர்மிஸ், மீஸ்னோஃபில் அண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ். எபிடெர்மிஸ். Monocot leaf have a upper and lower epidermis. Epidermis is made of a parenchyma cells. அப்போ இந்த எபிடெர்மிஸ் உடைய செல்ஸ் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா parenchyma செல்லால் ஆனது. இத cuticle present in the outer wall stomata are present and the both upper and lower epidermis. upper and lower epidermisல இருக்கக்கூடியது, ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியது, கியூட்டிகல் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. some cells of upper epidermis layer within thin wall. some cell மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
thin walled. They are known as bundle form cells. என்ன சொல்லுவோம்? building form cells அப்படின்னு சொல்லுவோம். சாரி, building form cells ன்னு சொல்றோம். இப்போ எபிடெர்மிஸ் செல்ஸ்னா இன்னொரு பேரு building form cells. அப்போ ஒரு பிளான்ட்னுடைய செல்ஸ் எல்லாமே பில்டப் ஆகக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த எபிடெர்மிஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிடெர்மிஸ் செல்ஸ் லோயர் அப்பர் கியூட்டிகலாக ஆனதுன்னு சொல்லுவோம். இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற கியூட்டிகலும் ஸ்டொமேட்டாவும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸ்டொமேட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கியூட்டிகல் ஃபங்க்ஷன் என்ன? கிரீன் பிக்மெண்ட்டு கியூட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய எடுத்துக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இந்த எபிடெர்மிஸ் செல்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? பில்டிங் ஃபார்ம். ஓகேங்களா? அடிப்படையாக ஒவ்வொரு செல்களையும் இணைப்பதற்காகவும் ஆர்கன் டெவலப்மெண்ட் பண்ணுவதற்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் இந்த எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் இன்னொரு பேர் பில்டிங் ஃபார்ம். அதுக்கு அடுத்தது மீசனோஃபில். நம்ம ஆல்ரெடி இங்கேயும் மீசனோஃபில் பார்த்துருக்கோம் இல்லையா? சேம் பேட்டர்ன் இதுலேயும் இந்த மோனோகாட் லீஃப்லேயும் இந்த மீசனோஃபிலை பார்க்க போகிறோம். மீசனோஃபில் இட் திஸ் கிரவுண்ட் டிஷ்யூ தட் த பர்சன் பிட்வீன் த போத் எபிடெர்மினல் லேயர். ஆல்ரெடி அங்கே பார்த்துருக்கோம் இல்லையா? கிரவுண்ட் டிஷ்யூவில் தட் ப்ரெசன்ட் பிட்வீன் போத் எபிடெர்மிஸ் லேயர். Mucinophil is not differentiated into the palisade and sponge parenchyma. இதில் வந்து palisade parenchymaவும் கிடையாது, sponges parenchyma செல்ஸும் இல்லை. the cells irregularly arranged. ஓகேங்களா? ஒன்றோடு ஒன்று இடைப்பட்டமாக irregularஆகவே ஓகேங்களா அரேஞ்சாக இல்லாமல் இணைந்தது இல்லாமல் தனிப்பட்ட பகுதியில் irregular அரேஞ்சாகவே இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் இன்னர் கியூட்டிகல் ஸ்பேஸ். இன்னர் கியூட்டிகல் உள்ளுக்குள்ளே இருக்க கியூட்டிகல் இன்னர் ஸ்பேஸ், அதாவது கியூட்டிகல் ஒன்னொன்று பிட்வீன் கேப், அதாவது கியூட்டிகல் இன்னர் கியூட்டிகல் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஈச் வாஸ் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா த செல்ஸ் கண்டைன் குளோரோஃபில். குளோரோஃபில் ஆர் குளோரோபிளாஸ்ட். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? மீசனோஃபில் ஃபங்க்ஷன் என்ன? குளோரோஃபில் ஆர் குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறோம் வாஸ்குலர் பண்டில்ஸ். அதுக்கு அடுத்தது பார்க்குறது வாஸ்குலர் பண்டில்ஸ். large number of vascular bundles is present. ஓகேங்களா? அதிகப்படியான vascular bundles present இருக்கிறது. some of the which are small and some of the large. ஓகேங்களா? small and large சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கக்கூடியது. each vascular bundle is surrounded by parenchyma cell ஆனது. ஓகேங்களா? parenchyma tissue ஆனது அப்படின்னு சொல்றோம். vascular bundles conjoined in collateral and closed. xylem is present toward the upper epidermis and phloem. xylem present toward upper epidermis, phloem toward the lower epidermis. என்ன சொல்றோம்? இதுக்கு lower epidermisல என்ன இருக்கக்கூடியது? phloem இருக்கக்கூடியது. அப்பர்ல என்ன இருக்கக்கூடியது? xylem இருக்கக்கூடியது. xylemத்துடைய ஃபங்க்ஷனும் phloemத்துடைய ஃபங்க்ஷனும் ரெண்டும் செயல்படுது. இது வரைக்கும் பார்த்துக்கூடியது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட் டைகாட் லீஃப் அண்ட் மோனோகாட் லீஃப். இதனுடைய ஸ்ட்ரக்சரு அண்ட் நீங்கள் பர்டிகுலர் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 178 to 180 178 180 வரைக்கும் இருக்கிற பகுதியை நீங்கள் ட்ரா பண்ணி லேபிள் பண்ணி ப்ளஸ் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கவும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரீவியர் கிளாஸு பிளாஸ்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.